இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, எவன் ஒருவன் தனக்கு உரியதை இழக்க தயாரா இருக்கிறானோ அவன் மிகுதியாக பெற்றுக்கொள்கிறான். எவன் ஒருவன் தனக்கு உரியவற்றை கொடுக்க தயாரா இருக்கிறானோ அவன் ஆண்டவரால் மிகுதியாக பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, ஏசப்பாடைய வார்த்தை இது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அளந்து சரிந்து விழும்படியாக உங்கள் மடியிலே போடப்படும். அவனுடைய வாக்குறுதி ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இவன் ஒருவன் கொடுக்க காத்திருக்கிறான், உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக. இன்றைய தியானம். இன்றைக்கு நற்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு சொல்களே, எசப்பாவுடைய வார்த்தையில வாக்குறுதின்னு சொல்லலாம். இச்சிறியோரில் ஒருவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணி, ஒரு பச்சை தண்ணி நீ கொடுத்தாலும் அதற்கும் நீ கைமாறு பெறாமல் போக மாட்டாய் சொல்ற. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, கடவுளுடைய ஊழியருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற கைகரியம் கடவுளால் கணக்கு வைத்துக் கொள்ளப்படும். நிச்சயமாக கடவுள் வட்டியும் முதலமும் நமக்கு கொடுப்பார். கண்டிப்பாக பைபிள் சொல்லுகிறது, கடவுளுக்கு மன்னிக்கணும், ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ஏழைக்கு நாம் செய்யும் இரக்க செயல் கடவுளால் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் வட்டி முதல் நமக்கு கொடுப்பார். கடவுள் யாருக்கும் கடனாளியா இருக்க மாட்டார், கொடுத்துருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். கொடுக்க நம்ம பழகிக்கணும். சுத்தமான ஒரு காரியத்தை முதல் வாசகம் சொல்லுது. எலியா இறைவாக்கினர் என்ன பண்றார்? சூனம் என்கிற ஊருக்கு அடிக்கடி போறார். மன்னிக்கணும், எலிசா அங்க போகின்ற பொழுது அந்த சூனம் ஊர்ல இருக்கின்ற ஒரு பணக்கார குடும்பம் எலிசாவை வரவேற்று அவருக்கு தேவையான காரியம்லாம் செய்யறாங்க. அவருக்கு ஒரு அறையை ரெடி பண்ணி வச்சு அவருக்கு உணவு உபசரித்து அவர் பார்த்துக்கிறாங்க. அப்ப எலிசா பார்க்கிறாரு, இந்த குடும்பம் நமக்கு இவ்வளவு செய்யுது, இவங்க ஏதாச்சும் செய்யணும் என்று அவர் மனசில் வச்சிருக்காரு. அதை அவர் எண்ணி பேசும்பொழுது கேக்கசி அவருடைய ஊழியர், அவருடைய ஒரு பணியாளர் என்ன பண்றாரு, எலிசா அவர்களே, இவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, எந்த குறையும் இல்லை, ஏன்னா பணக்காரங்க இவங்க எந்த குறையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு குறை உண்டு. என்ன சொல்லுங்க? இவங்களுக்கு குழந்தை இல்லை, இந்த குடும்பத்துக்கு வாரிசு ஒன்றும் இல்லை என்ன சொல்றாங்க. எலிசா பார்க்கிறாரு, இந்த குறையை கடவுளுடைய கிருபையால் நிவர்த்தி செய்கிறார். வார்த்தை கவனிக்கணும். அடுத்த ஆண்டு நான் இங்கே வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான்னு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போறார். சகோதரர்களே, நான் செய்கின்ற காரியம் எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது பாருங்க. அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எவன் தனக்குரியதை இழக்க தயாரா இருக்கிறானோ, கொடுக்க தயாரா இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவருடைய ஆசை நிச்சயமா கிடைக்கும். அப்ப நம்ம இழக்க வேண்டும். 2ஆம் வாசகம் ரொம்ப அற்புதமான ஒரு இறையியல் கண்ணோட்டத்தில் வாசிக்கணும். நம்ம எப்படி நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமோ எல்லா வகையிலும் இணைந்திருக்கிறோம் அவர் கூட. நம்ம எப்படின்னா, அவருடைய இறப்பிலும் அவர் கூட நம்ம சாகணும், அவர் உயிர்ப்பில மட்டும் இருக்கணும், அவர் மகிமையில மட்டும் இருக்கணும் என்று நம்ம இருக்கக்கூடாது. சீடர்கள் தான் நினைச்சாங்க, அவர் அவருடைய இயேசப்பா சாக மாட்டார், அல்ல ஜெகஜோதியா அரசரா வாழ்வாரு, நம்ம கூட உட்காந்து நம்மள சாப்பிடலான்னு சீடர்கள் யோசிச்சாங்க. உண்மைதான். ஜெபதேவன் தாய் கேட்டாங்களே, நீங்க அரசராக வருகின்ற பொழுது ஒரு புள்ள இடப்பக்கம் ஒரு புல் வலப்பக்கம் அமரும் கேட்ட. ஏன் கேட்டாங்க? இயேசு அரசராக வருவார், அவருடைய மகிழ்ச்சியில பங்கு கொள்ளலாம்னு கேட்டாங்க.
அது துன்பத்தில் பங்கு கொள்ள அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. சொன்னார் இல்லையா, நீங்கள் சாகக்கூடாது சொன்னாங்க இல்லையா, ஏன் துன்பத்தில் பங்கு பெற தயாராக இல்லை. இங்கே பவுல் வார்த்தை நம்ம கவனிக்கணும். நம்ம அவரோட இறக்கணும், அவரோட சாகணும். எப்படி நாம் மகிழ்ச்சிக்கு இயேசப்பா கூட நம்மளை இணைச்சிக்கிறோமோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சாவிலும் அவருடைய இனத்துக்கும் அப்போ நம்ம கஷ்டப்படணும், வேதனைப்படணும். இயேசப்பா எப்படி கடைசி தன் உயிரையும் மற்றவங்க கொடுத்தாரோ, அதே போல் நாங்கள் என்ன பண்ணணும், நம்முடைய இதை இழக்க தயாராக இருக்கணும். அப்படி இழக்க தயாராக இருந்தால் கடவுள் நமக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நச்சது பாருங்க, நீங்க அப்போ எவன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான் அவன் என்ன பண்ணணும், தன் சிலுவையை சுமந்துக்கிட்டு பின்வரணும், கஷ்டப்படணும் இல்லையா. எவன் சிலுவையை சுமக்காமல் என்ன கூட வர அவன் வர முடியாது. கடவுளை விட மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளணும். எந்த அளவுக்கு தாயோ தந்தை எல்லாம் குடும்பத்தை சொல்ல பாருங்க பார்ப்போம், அனைத்தையும் இந்த உலக காரியங்கள் எல்லாத்தையும் விட எனக்கு நீ முதலிடம் கொடுக்கணும். அப்ப என் பொறுப்பு வருகிற சிலுவையை நீ சுமக்க தயாரா இருக்கணும். அப்படி இருந்தால் என் ஆசை உண்டு என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். சகோதரர்களே, நாம் தயாராக இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும். கொடுப்பவர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர். திரும்ப சொல்றேன் பாருங்க, தன்னையும் தனக்கு உரியவற்றையும் இழக்கிறவன் எவனோ அவனுக்கு இறை ஆசி நிறைவாக பொழியப்படும். நமக்கு இறை ஆசி வேண்டுமா? சூழ்நிலை நகரத்து பெண் அந்த குடும்பத்தில் பல இருக்கிற குறைகள் அகல வேண்டுமா? நம்மை இழப்ப தயாராக இருப்போம். இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். சந்திப்போம்.